இன்று நாம் யாவரும் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய பெரிதான கிருபை. இது வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 94:17. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனை விதமான தீங்கை, பொல்லாப்பை, அதுவும் நியாயம், நீதி, உண்மை, மனத்தாழ்மை, பரிசுத்தம் என்று வாழ விரும்புகிற வாழ அர்ப்பணித்து நடக்கிற பிள்ளைகளை எப்படியாலும் விழுங்க வேண்டும் என்று சொல்லி அல்லது தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி சத்துருவான அவர்கள் ஜீவனுக்கு விரோதமாய், சரீரத்தின் நன்மைக்கு விரோதமாய் பல வகையில் போராடி கொண்டு இருக்கிறார். இந்த பொல்லாத காலகட்டத்தில் இந்த வாசித்த வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா இப்பொழுதோ மௌனத்தில் வாசமாயிருக்கும். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இதை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள் இன்னும் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையா இருங்க. நிச்சயம் உங்களுக்கு அவர் துணை செய்வார். பயப்பட வேண்டாம். உங்களை பார்க்கிலும் பதவியிலும் பட்டத்திலும் பணத்திலும் பலத்திலும் மிகுந்த கைக்கு உங்களை விடுவித்து அவர் உங்கள் துணையாக இருக்கிறார் என்பதை ஒரு அனுகூலமான அடையாளத்தோடு காட்டப்போகிறார். இது இந்த நாட்களிலிருந்து சம்பவிக்க போகிறது. சந்தோஷமாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் துணை செய்யும். இந்த வார்த்தையை நம்பி தங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற இல்லை வரப்போகிற ஆபத்தை குறித்து எல்லலும் கலங்காமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தில் நடக்க கற்றுத்தாரும். அற்புதம் செய்யும் கிருபை பாராட்டும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.